துபாய் விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக வெளியான தகவலுக்கு அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். துபாயினுடைய சர்வதேச விமான நிலையமான சயீத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக வெளியான தகவல் தவறானது என்ற ஒரு விளக்கத்தை துபாயினுடைய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அங்கு ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் என்பது துபாய் விமான நிலையத்தில் அருகே விமான நிலையத்தில் செய்யப்பட்டதாக தகவலானது வெளியாகியிருந்த நிலையில் அது தவறானது எனவும் மற்ற பகுதிகளில் ஏற்பட்ட அந்த ஒரு பாதிப்புகளின் அடிப்படையில் அங்கு விழுந்த அந்த உதிரி பாகங்களால் ஏற்பட்ட புகைதான் அது என்ற ஒரு விளக்கத்தை தற்போது துபாயினுடைய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் இடையேயான அந்த ஒரு போர் பதற்றமான சூழல் காரணமாக கடுமையான ஒரு பாதிப்பு என்பது வளைகுடா நாடுகள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் தான் இந்த ஒரு விளக்கத்தை தற்பொழுது துபாய் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே லட்சக்கணக்கானோர் சில தினங்களுக்கு முன்னதாக துபாயினுடைய விமான நிலையத்தில் சிக்கி தவித்திருந்த நிலையில் தற்பொழுதுதான் ஒரு சில விமானங்கள் இயக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் 90 நிமிடங்கள் வரையிலான ஒரு தாமதம் என்பது விமானங்கள் இயக்குவதில் இருக்கிறது என்ற ஒரு விளக்கத்தையும் தற்போது துபாய் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இப்பவும் துபாயினுடைய சர்வதேச விமான நிலையத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. விவரங்கள் வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.